Hello everyone, this is Sindhu. Today we are going to discuss about development of the child. Development and its stages. There are 3 stages: physical, emotional and cognitive. So physical and emotional உங்களுக்கே தெரியும், but cognitive is very important. அதுதான் என்ன அவங்க உணர்றாங்க, என்ன அவங்க யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்களோ அது வேர்ட்ஸ்ல அவங்களுக்கு சொல்ல தெரியும். Then learning style பாத்தீங்கன்னா there are 3 different ways: visual, auditory and kinesthetic. Kinestheticல பாத்தீங்கன்னா லைக் சொல்லி கொடுத்து அவங்க கத்துக்கிறது. ஆடிட்டோரியல்ல கேட்கும் போதே அவங்க செஞ்சிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க பாக்குறது அப்படி செய்வாங்க. ஸோ இதுல எது உங்க குழந்தைய ஸ்டைல் நீங்க தெரிஞ்சு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். டிசிப்ளினிங் த சைல்ட் இன் அ பாசிட்டிவ் வே. அவங்களை நம்ம டிசிப்ளின் பண்ணும்போது ஒரு விஷயத்தையும் ஏன் இது தப்பு, அதை எப்படி மாத்தி செய்யணும்ன்றத சொல்லி கொடுத்துட்டு அதை ரீடைரக்ட் பண்ணி விடணும். ரீடைரக்ட் பண்ணி விடுறது மட்டும் இல்லாம அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னென்ன வருமோ அதை சொல்லி கொடுக்கணும். சும்மா இதை பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இதனாலதான் இதை பண்ணக்கூடாது, இதுக்காக தான் இதை செய்யக்கூடாது, திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் ஆஸ் எ ரிசல்ட்ன்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது சொல்லிக் கொடுக்கறதுனால தே வில் ஆல்சோ லேர்ன் ப்ராப்ளம் சால்விங். அவங்க ப்ராப்ளத்தை எப்படி அவங்களே சால்வ் பண்றதுன்னு லேர்ன் பண்ணிப்பாங்க. எமோஷனல் ரெகுலேஷன். எப்பவுமே இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும் நம்ம ஒரு மாடலா இருந்துதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். டூ ஆங்கர் காட்டுறது, ரொம்ப இந்த தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி, வீட்டுல நம்ம என்ன பிஹேவ் பண்றோமோ அப்படிதான் நம்ம குழந்தைங்க எமோஷனை எப்படி ரெகுலேட் பண்றதுன்றத கத்துப்பாங்க. ஸோ we have to be a model to teach them emotional regulation. Last, it's very important, parent-children communication. We have to foster a open, honest கம்யூனிகேஷன் அவங்க கூட. அதாவது இதா இருந்தாலும் ஓப்பனா டிரெக்டா அவங்க கிட்ட பேசி இதுதான் இதுக்கு பின்னாடி இது அப்படி சொல்லி கொடுத்துடணும் நம்ம அவங்க கிட்ட. அந்த ஊமைகள்ல சொல்லி கொடுக்கறதுன்றது இந்த காலத்துல ஆகாது. ஸோ அப்ப எழுதின திருக்குறள் எல்லாம் இன்னும் நம்ம ஃபுல்லாவே யாருக்கும் அது புரியாது. அதே சேம் டிஃபிகல்டிஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஸோ ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட் கம்யூனிகேஷன் இஸ் ரியலி எசென்ஷியல். தேங்க்யூ.